உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். தேவி, நான் நினைச்ச மாதிரியே வந்து நிக்கிறாளே. கயல், வாமா. வா கயல். நான் தேவி கிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். ஓ அப்படியா, சரி. அக்கா தங்கச்சிக்குள்ள ஏதாவது பர்சனலா பேசுவீங்க, நான் என்ன நல்லா இருக்காது. நான் வேணா அங்க போய். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் நம்ம குடும்ப விஷயம்தான். தேவி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம்? நேத்து நைட்டு மூர்த்தி உன்னையும் விக்னேஷையும் பார்க்க வந்தப்போ நீயே அவன் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுன. ஏய், என்னாச்சுடி உனக்கு? நல்லா தானே இருந்த? ஏன் தேவி வர வர ரொம்ப மாறிட்ட? யார் பேச்ச கேட்டு நீ இப்படி எல்லாம் மரியாதை குறைவா நடந்துக்கிற? மூர்த்தி உன்னை தூக்கி வளர்த்த அண்ணன் தேவி, இப்படியா அவன் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுவ? நீ பேசின பேச்ச கேட்டு அவன் எப்படி மனசொடைஞ்சு போயிட்டான் தெரியுமா? நான் ஒத்துக்கிறேன், அவன் குடிச்சிட்டு இங்க வந்தது தப்புதான். ஏய், அதுக்காக அவனை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லுவியா? இல்லையே, நீ இப்படியெல்லாம் இருக்க மாட்டியே. சத்தியமா சொல்றேன், உன்னோட இந்த மாற்றத்தை என்னால ஜீரணிச்சுக்கவே முடியல. தேவி என்ன வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டான்னு ராத்திரி முழுக்க மனசு தாங்காம எப்படி அழுதான் தெரியுமா? இத பாரு, உனக்கு கல்யாணம் ஆனாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் நீ குழந்தைதான். மூர்த்தி இப்ப எவ்வளவோ மாறிட்டான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவன் நேத்து தான் குடிச்சான். அதுவும் அவனா குடிக்கல, எல்லாம் பெரியப்பா பண்ண வேலைதான். தேவி, கூட பிறந்தவன் மனச கஷ்டப்படுத்தாத. பாவம், அவன் வெகுளி. மத்தவங்க மாதிரி உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில வேற மாதிரி இருக்கிற ஆள் கிடையாது. ரொம்ப நல்லவன். மூர்த்திக்கு ஒருத்தங்கள உண்மையா வெறுக்க தெரியுமே தவிர பொய்யா யாரையும் நேசிக்க தெரியாது. அப்படிப்பட்டவன் மனச நீ காயப்படுத்தலாமா? இந்த பாரு, நான் மூர்த்திக்கு போன் போட்டு தரேன். அண்ணன் என்ன மன்னிச்சிரு, நான் பேசினது தப்புன்னு சொல்லி அவன்கிட்ட ஒரு சாரி மட்டும் கேளு, போதும். சரியா? விட்டா இவ தேவி மனச மாத்திருவா போலயே. பேசாம உள்ள போந்துட வேண்டியதுதான். கயல், ஏய் கயல், இரு இரு. இப்ப அவ எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? அவ என்ன தப்பு பண்ணா? ராத்திரி நேரத்துல குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணா யாருக்கா இருந்தாலும் கோவம் வரதான் செய்யும். ஏன் உன் அண்ணன் குடிச்சான்றதுக்காக நீ அவன் மேல கோவப்பட்டதே இல்லையா? மேடம், நீங்க எல்லாரும் தப்பா புரிஞ்சுட்டு பேசுறீங்க. நேத்து மூர்த்தி இங்க கலாட்டா பண்றதுக்காக வரல. தலை தீபாவளிக்காக வாங்கின மோதிரத்தை மாப்பிள்ள கையில போடுறதுக்காக தான் வந்தான். என்ன
அவன் குடிச்சிட்டு வந்தான், அது தப்புதான், நான் இல்லன்னு சொல்லல. மத்தபடி அவன் உள்நோக்கம் பிரச்சனை பண்ணணும்னு இல்ல. தேவி, உன் அக்கா என்னென்னமோ பேசிட்டு இருக்கா. நீ இப்படி அமைதியா இருந்தா என்னமா அர்த்தம்? நீ வாயை திறந்து பேசினாதானே எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு பிறக்கும். நான் என்னத்த பேசுறது அத்தை? மூர்த்தி என்ன பண்ணது தப்புங்கிறதுனால தான் நான் எதுவும் பேசாம அமைதியா இருக்கேன். அது புரியலையாமா உங்களுக்கு? தேவி, எதுவா இருந்தாலும் முகத்தை பார்த்து பேசு. ஏன் முகத்தை திருப்பிட்டு பேசிட்டு இருக்க? அப்படி என்ன கோவம் உனக்கு என் மேல? ஆமா, கோவம் தான். கொஞ்சம் இல்ல, நிறையவே இருக்கு. என்னால என்ன பண்ண முடியும்? எல்லாம் என் தலையெழுத்துன்னு அனுபவிச்சுட்டு போக வேண்டியதுதான். தேவி, ஏய், இப்ப என்ன அப்படி நடந்துருச்சுன்னு இப்படி பேசிட்டு இருக்க? என் மேல என்ன கோவம் உனக்கு? எல்லா தப்பையும் நீங்களும் அண்ணனும் பண்ணிட்டு இப்ப என்ன குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேக்குறீங்களா? அப்படி போடு. ஆட்டை இப்பதான் நல்லா சூடு பிடிக்குது. குடிச்சிட்டு வந்து அடாவடித்தனம் பண்றதுக்கு இது ஒண்ணு நம்ம வீடு இல்ல. இது நான் வாழ வந்த வீடு, ஏன் வீடு. என் அத்தைக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஒரு மரியாதை இருக்கு. அத இப்படியா குடிச்சிட்டு வந்து அவர் கேடுப்பாரு? அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? அவர் விக்னேஷ்க்கு மோதிரம் போடணும்னு நினைச்சிருந்தா காலையில வர வேண்டியதானே? எதுக்கு குடிச்சிட்டு ராத்திரியில வரணும்? நான் நல்லா வாழக்கூடாதுன்னு நினைச்சுதானே அவர் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பண்ணட்டும் பண்ணட்டும். தப்பு பண்ண அவரை கேட்காம என்கிட்ட வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நீங்க போடுறேன்னு சொன்ன அந்த 30 பவுன் நகை தான். முதல்ல அத கொண்டு வந்து போடுற வழிய பாருங்க. மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். நாம நினைச்சதை விட மருமக பின்றாளே. நீங்க என்ன கேள்வி கேட்கறத விட்டுட்டு போய் மூர்த்தி அண்ணனை கேள்வி கேளுங்க. ஏன்னா தப்பு பண்ணது அவர்தான். என்ன சொன்ன? மூர்த்தி தப்பு பண்ணானா? அவன் தப்பு பண்ணானா? அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி நீ ஒண்ணு பண்ணியே, அதுக்கு பேர் என்ன? ஏய், உன்னதானே கேட்டுட்டு இருக்கேன், பதில் சொல்லு. வீட்ல இருக்கிற பொம்பளைங்க தப்பு பண்ணா ஆம்பளைங்களுக்கு எவ்வளவு பெரிய நரக வேதனையை கொடுக்கும்னு தெரியுமா உனக்கு? அந்த வேதனையை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எத்தனை நாள் அவன் குடிச்சிட்டு அழுதுட்டு கிடந்தான்னு தெரியுமா? என்னைக்குமே அவன் உன்னை தங்கச்சியா பார்த்ததில்ல. உன்னை பெத்த பொண்ணு அதான் பார்த்திருக்கான். ஏய், அவன் மனச நோகடிக்கிற மாதிரி பேசுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. நீ தப்பு பண்ண விஷயம் அவனுக்கு தெரிஞ்சதும், ஆமா, அவன் உன் மேல கோவப்பட்டான், அடிச்சான், திட்டினான். ஆனா நீ தூங்குனதுக்கு அப்புறம் தேவி சாப்பிட்டாளா, அவ அழுதுட்டு இருக்காளா, தேவிய யாரும் எதுவுமே சொல்லாதீங்க, அவ ஏதாச்சும் பண்ணிக்க போறான்னு தினம் தினம் உன்னை பத்தி அத்தனை தடவை கேட்டுட்டு இருப்பான். மூர்த்தி உன் மேல அவ்வளவு உயிரை வச்சிருக்கான். அவன போய் ஆமாமா, நாங்க நகை போடாதது தப்புதான், அத நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அதை விட போடவே மாட்டோம்னு நீங்க நினைக்கிறது அதை விட பெரிய தப்பு. நகை விஷயத்துல
நான் ஒரு சூழ்நிலை கைதியா மாட்டிட்டு இருக்கேனே தவிர கண்டிப்பா ஒரு நாள் நான் அதை செய்வேன். அந்த கோவத்துல நீ யார் பேச்சையோ கேட்டுக்கிட்டு கூட பிறந்தவன அசிங்கப்படுத்துறது ரொம்ப தப்பு. ஒரு பொண்ணோட பெரிய பாதுகாப்பு வளையமே அண்ணன் தம்பிங்க தான். அவங்க மத்தவங்க கிட்ட எப்படி இருந்தாலும் அக்கா தங்கச்சிங்க மேல பாசமா இருப்பாங்க, அதுவும் உண்மையான பாசத்தோட. அப்படி ஒரு பாசக்காரனை நீ அழ வச்சுட்டியேடி. ஏய் கையில, நானும் பாத்துட்டே இருக்கேன். நீ வந்ததுல இருந்து என் மருமகளையே குத்தம் சொல்லிட்டு இருக்க. தங்கச்சி வாழற வீட்டுக்கு குடிச்சிட்டு போக கூடாதுன்னு உன் அண்ணனுக்கு தெரியாதா? அவன் பண்ண தப்ப தட்டி கேட்க துப்பு இல்லாம இங்க வந்து என் மருமகளை பேசிட்டு இருக்க. பொறுமையா இருந்தா உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசுவியா? ஏன் முன்னாடி என் மருமகளை நிப்பாட்டி நீ கேள்வி கேட்கறத என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. மேடம், தேவிக்காக நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுறத பாக்கும்போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவி உங்களுக்கு மருமகள் ஆகிறதுக்கு முன்னாடி அவ என் தங்கச்சி. அந்த உரிமையில தான் நான் பேசிட்டு இருக்கேன். இந்த விஷயத்துல நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது மேடம். அதனால அவங்கள எதுக்கு அமைதியா இருக்க சொல்றீங்க? மூர்த்தி அண்ணனுக்காக நீங்க பேசும்போது எனக்காக அத்தை பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? அவருக்காக நீங்க இவ்ளோ பேசுறீங்களே, எனக்காக அவர் என்ன செஞ்சிருக்காரு? குடிப்பாரு, வெட்டியா ஊர் சுத்துவாரு, கொரட்டை விட்டு நல்லா தூங்குவாரு. அந்த தவிர வேற அவருக்கு என்ன தெரியும்? என்ன தெரியுமா? ஏய், கட்டின பொண்டாட்டிக்கு குண்டுமணி அளவு கூட தங்கம் வாங்கி போடாதவன், ஆனா தங்கச்சி தலை தீபாவளிக்கு வர போறான்னு தெரிஞ்சதும் அவனோட சொந்த உழைப்புல 1 பவுன் தங்கம் வாங்கி மாப்பிளைக்கு போடணும்னு ஆசையா இருந்தான் தெரியுமா? ஆனா நீங்க வீட்டுக்கு வந்தப்போ எதிர்பார்க்காத அளவுக்கு என்னென்னமோ நடந்துருச்சு. அப்படிப்பட்ட மூர்த்திய நீ காயப்படுத்தினது ரொம்ப பெரிய தப்பு. ஏய் தேவி, நீ மூர்த்தி கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். என்னால முடியாது. வேணும்னா அவரை வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. தேவி, இது நீயா? இல்லையே, நீ இப்படி எல்லாம் பேசுறது புதுசா இருக்கு. வேணாம் தேவி, ஏய் வேணாம். மனுஷனா பிறந்தவங்க எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கணும். காலத்துக்கு ஏத்த மாதிரி, சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி குணத்தை மாத்திக்க கூடாது. அப்ப நான் எதுவுமே கேட்காம இப்படி ஊமையாவே இருக்கணும், அதானே உங்க நினைப்பு? அப்படி இல்ல. மூர்த்தி என்ன ராத்திரி நேரத்துல இங்க குடிச்சிட்டு வந்தது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவரை இதோட நிறுத்திக்க சொல்லுங்க, இல்லனா அவருக்கு மரியாதை கெட்டுரும். யார சொல்லி நீ இப்படி பேசிட்டு இருக்க? எனக்கு யார் சொல்லணும்? எனக்குன்னு சுய புத்தி இல்லையா? சொல்ல போனா என்ன இப்படி பேச வச்சதே நீங்கதான். இவ வாய் திறந்து பேச மாட்டா, நம்ம என்ன சொன்னாலும் பூம்பு மாடு மாதிரி தலையாட்டிட்டு கிடப்பான்னு தானே நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாதுன்னு இனிமேலாவது புரிஞ்சுக்கோங்க. மூர்த்தி அண்ணன் போலி நகையை மாத்தாம இருந்திருந்தா இவ்ளோ பிரச்சனை வந்திருக்காது. அது சரி பண்றதுக்கு நீங்க ஏன் பெரியப்பா கிட்ட பணம் வாங்கி எனக்கு செய்ய வேண்டியதை செய்யல? அப்போ உங்களுக்கு நான் முக்கியம் இல்ல, உங்களோட வரட்டு கௌரவம் தான் உங்களுக்கு முக்கியம், அப்படிதானே? எனக்கு நல்லது பண்ணணும்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா பெரியப்பா கிட்ட இறங்கி போறதுக்கு நீங்க யோசிச்சிருக்க மாட்டீங்க. இப்போ சொல்லுங்க, உங்களாலையும் மூர்த்தி அண்ணனாலையும் தானே எனக்கு இவ்ளோ பிரச்சனை. என்னமோ நீங்க எனக்கு நல்லது பண்ணிட்ட மாதிரியே பேசுறீங்க. போட வேண்டிய 30 பவுன் நகையை ஃபர்ஸ்ட் போடுங்க, அப்புறம் நீங்க எனக்கு நல்லது பண்ணிருக்கீங்கன்னு நான் நினைச்சுக்கிறேன்.
இனிமே அவர் இந்த வீட்டு வாசப்படியை மிதிச்சாரு அப்புறம் நான் வேற மாதிரி மரியாதை இல்லாம பேசிடுவேன். என்ன விட்டா ஓவரா பேசிக்கிட்டே போற? உனக்கு இவ்வளவா எங்க இருந்து வந்துச்சு? வயசுல மூத்தவனு கூட பார்க்காம திரும்ப திரும்ப மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க. பாரு, என்னைக்குமே நன்றிய மறக்க கூடாது, அது பொல்லாதது. உனக்காக உயிரை கொடுத்து இந்த கல்யாணத்தை நடத்தி வச்ச. இப்ப என்னடானா எல்லாரையும் எடுத்தறிஞ்சு பேசுறல? பேசு பேசு. இப்போ இல்ல, என்னைக்காச்சும் ஒரு நாள் ஏண்டா நான் இப்படி எல்லாம் பேசினேன்னு ஃபீல் பண்ணுவேன். உன்னை நெஞ்சல சுமந்த உன் அண்ணன் உனக்கு முக்கியம் இல்ல, உன் பிரச்சனைய முதுகுல சுமந்த உன் அக்கா உனக்கு முக்கியம் இல்ல. ஆனா ஆனா 30 பவுன் நகை மட்டும் உனக்கு முக்கியமா போச்சு இல்ல? உனக்கு எது முக்கியம், எது அவசியம்னு தெரிஞ்சுதா இத்தனை நாள் வரைக்கும், இத்தனை நாள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்த. இப்ப மட்டும் என்ன இவ்ளோ பேசுற? கேவலம் 30 பவுன் நகைக்காக கூட பிறந்தவங்களை தூக்கி எறியாத. என்னைக்குமே ரத்த பந்தம் தான். உனக்கு அந்த 30 பவுன் நகை தானே வேணும்? போடுற. எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா போடுற. ஆனா அது வரைக்கும் நான் உன்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்டி. உனக்கு கூட பிறந்தவங்க மதிப்பு என்னன்னு போக போக தான் தெரியும். அக்கா, என்ன மன்னிச்சிருங்க. நான் வேணும்னு உங்ககிட்ட அப்படி நடந்துக்கல. எனக்கு வர வழி தெரியலக்கா. முன்னே தோன்றும் தடைகளை தாண்டி முன்னேறம்மா. அடையார் வாழ்வில் இங்கே தினம் போராட்டமில்லை. உள்ளம் கலங்கிடாதே, அந்த வானம் உந்தன் எல்லை. புயலாக நடமாட கயல் நீ செல்ல கண்மணி. கண்ணே கண்ணே கண்ணின் மணியே நீ. அக்கா,
காயப்படுத்தணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பேசலக்கா. அது என்னோட நோக்கமும் இல்ல. நீங்க போட வேண்டிய 30 பவுன் நகைக்காக வேதவழியத்தை நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க. என்னை வச்சு உங்களை பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. வலிகள் தாங்கும் மூங்கில் தானே புல்லாங்குழல் இசையாய் மாறும். எதையும் தாங்கும் இதயம் தானே இனிமை காணுமே. மின்னல் இடிக்கு அஞ்சும் வானம், மண்ணின் மீது மழை பெய்யுமா? இன்பம் துன்பம் இரண்டும் வாழ்வின் நியதி அல்லவா? ஒரு